வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் என் பணிவான அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை மெய்ப்பொருள் ஒன்றே. இந்த சிந்தனையை இறுதி வரை கேளுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாருங்கள், சிந்தனைக்கு செல்வோம். முதலில் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஒரு சிறு உதாரணத்துடன் இந்த சிந்தனையை தொடங்குவோம். திசையறியும் கருவியின் நுனி எப்பொழுதும் வடதிசையை காட்டும் வரையில் கப்பலானது தனது மார்க்கத்தை விட்டு விலகி போய் ஆபத்துக்குள்ளாவது இல்லை. அதுபோல் வாழ்க்கையாகிய கப்பலின் திசையறி கருவியாகிய மனிதனுடைய மனமானது பரபிரம்மத்தையே எப்பொழுதும் நோக்கி அசைவற்று இருக்குமாயின் அது ஒவ்வொரு ஆபத்தையும் தாண்டி போகும். குயவன் வேலை செய்யும் இடத்தில் குடம், ஜாடி, தட்டு, சட்டி, பானை போன்ற வெவ்வேறு உருவங்கள் கொண்ட பாத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் ஒரே களிமண்ணால் தான் செய்யப்பட்டவை. அதுபோல இறைவன் ஒருவனே. ஆனால் அவன் வெவ்வேறு நாம ரூபங்கள் மூலமாக ஆராதிக்கப்படுகிறான் என்கிறார் மகான். கடவுள் ஒன்றே, அதற்கு எண்ணற்ற பெயர்கள் உண்டு என்பது ஞானம். ஒவ்வொரு பெயரும் ஒரு கடவுள் என்பது அஞ்ஞானம். கடவுள் ஒன்றே, அதற்கு எண்ணற்ற பெயர்கள் உண்டு என்பது ஞானம். ஒவ்வொரு பெயரும் ஒரு கடவுள் என்பது அஞ்ஞானம். இன்றைய விஞ்ஞானத்தின் தந்தை நியூட்டன் ஆவார். பூமியை நோக்கி ஒரு கல் கீழே வருவதற்கு காரணம் பூமி அந்த கல்லை இழுக்கிறது என்பது நியூட்டனின் சித்தாந்தம். பூமி அந்த கல்லை இழுக்கவில்லை, பூமியையும் அந்த கல்லையும் இறுக்குவது அவற்றை சூழ்ந்துள்ள சுத்தவெளியின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்தான் என்பது வேதாத்ரி மகரிஷியின் புதிய சித்தாந்தம். இதை போன்ற பல புதிய பார்வைகளையும் விஞ்ஞானத்திற்கு தருகிறது வேதாத்திரியம். இந்த பிரபஞ்சம் வெளி, காலம், பருப்பொருள், ஆற்றல் என்ற 4 மூலகங்களின் கூட்டு என்பது நியூட்டனின் அனுமானம். மூலகங்கள் 4 என்பதை 2ஆக குறைத்தார் ஐன்ஸ்டீன். அதாவது வெளியும் காலமும் தனித்தனி அல்ல, அனாதி அல்ல, அவை இரண்டும் ஒரு நாணயத்தில் இரு பக்கங்கள். வெளி காலமாக மாறலாம், காலம் வெளியாக மாறலாம் என்கின்றார். மேலும் பருப்பொருளும் ஆற்றலும் வெவ்வேறு அல்ல, அவை இரண்டும் இன்னொரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பது E=mc2 என்ற சமன்பாட்டின் மூலம் நிறுவினார் ஐன்ஸ்டீன். இவற்றில் சுத்தவெளியே எல்லாவற்றிற்கும் மூலம் என்று இரண்டையும் ஒன்றாக குறைத்தார் மகரிஷி. ஆன்மீக விஞ்ஞானத்தில் சுத்தவெளி பொருட்களை நெருக்குவதால் அந்த பொருட்கள் ஒன்றை ஒன்று நெருங்குகின்றன என்ற கூற்று மகரிஷி கண்ட ஒரு மகத்தான உண்மை. சுத்தவெளி பொருட்களை நெருக்குவதற்கான காரணம் அதன் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலே. ஈர்ப்பு இறுக்கமாக மாறியது இந்த நூற்றாண்டின் தனி சிறப்பாகும். இறை வழிபாடு தொடங்கிய விதம். சிந்தனை என்றால் என்ன? இயற்கையை நுணுகி அதன் அமைப்பை, இயக்கத்தை, இயக்க ஒழுங்கை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன், ஆர்வம், செயல், இதுதான் சிந்தனை. இயற்கை என்ற வார்த்தையின் பொருள் என்ன? சுத்தவெளி, விண்ணால் ஆக்கப்பட்ட பிரபஞ்சம், அதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய உயிர்கள் ஆகிய 4 நிலைகளும் சேர்ந்ததுதான் இயற்கை. மனிதன் இயற்கை அழகை ரசிக்கத் தொடங்கினான். இயற்கை இரகசியத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்காக இயக்கிக் கொண்டிருப்பது யார்? அது எந்த ஆற்றல் என்ற கேள்வி எழுந்தது. அதை அறியக்கூடிய அறிவு நானாக இருக்கிறதே, அந்த நான் யார் என்ற அடுத்த கேள்வியும் எழுந்தது. 2 கேள்விகளையும் ஒரே நேரத்தில் எழுப்பி அதற்கு பல மகான்களால் தரப்பட்ட விடைதான் தத்துவ ஞானம். மனிதன் முதலாக உணவை கண்டான். அந்த உணவைத்தான் இறை என்றும்
அதுதான் தன்னை காப்பாற்றுகிறது என்றும் நினைத்தான். மேலும் சிந்தனை செய்தான். அந்த உணவு நிலத்திலிருந்து உண்டாகிறது என்று கண்டான். உணவை விட நிலம் பெரிது என்று நிலத்தை தெய்வமாக கண்டான். நீர் இல்லாமல் நிலம் பயன் தர இயலாது. நீரின்றி உணவும் இல்லை, வாழ்வும் இல்லை என்று கண்டபோது நீரையும் தெய்வமாக வணங்கினான். சூரியன் இல்லை என்றால் நீர் ஆவியாக மேலே சென்று மழை பொழியாது. அதுபோல வெப்பமும் வெளிச்சமும் இல்லை என்றால் உயிர்கள் வாழ முடியாது என்ற நிலையில் சூரியனை கடவுளாக எடுத்துக்கொண்டான். பல்லாயிரம் தலைமுறைகள் சென்ற பின்னர் காற்றின் மதிப்பை உணர்ந்தான். மூச்சு விடுவதற்கு காற்று இல்லையானால் அசைவுக்கு இடமில்லை என்ற உணர்ந்தபோது காற்றையும் கடவுளாக எடுத்துக்கொண்டான். காற்று எப்படி ஆக்கப்பட்டது என்று ஆராய முற்பட்ட போது அது விண் என்ற ஆகாசத்தின் சேர்க்கையால் உண்டாயிற்று. எனவே ஆகாசத்தை சக்தி என்று கடவுளாக எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு செய்த ஆராய்ச்சியில் முடிவாக கண்டது சுத்தவெளி அதை தெய்வம் என்றும் அதுவே முழுமுதற் பொருள் என்றும் கண்டுபிடித்தான். இப்படி சுத்தவெளி 5 பௌதீக வரிசையில் விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று பரிணாமத்தில் வந்தது என்று கண்டுகொண்டான். இப்படி உணர்ந்தபோதுதான் சமயம் தோன்றியது. சுத்தவெளி என்ற ஒன்றுதான் எல்லாமுமாக இருக்கிறது, எல்லா உயிர்களாகவும் இருக்கிறது, மனிதனாகவும் உள்ளது என்பது அவன் அறிவிற்கு விளங்கிற்று. உலகில் வாழ்கின்ற எல்லோரும் ஒரே மூலத்தில் இருந்துதான் வந்தவர்கள் என்ற கருத்து பரவியது. எல்லோரும் சமம் என்ற எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியை சமயம் என்று சொன்னார்கள். சமம் கூட்டல் இயம் சமயம், சமய நெறி என்று ஆனது. இறையை உணர்ந்தவர்கள் கூறிய வாழ்க்கை நெறியே அவர்களின் பெயரால் மதங்களாயின. பரிணாம வரிசையை கொண்டு சமயம் 6 பிரிவுகளாக தோன்றியது. சைவம், சாக்தம், வைணவம், சௌரம், காணபத்தியம், கௌமாரம் என்பனவாகும். மக்களின் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டத்தில் தெய்வங்களை தேர்வு செய்து பெயரிட்டனர். சைவ சமயத்தில் இருப்பு நிலையை சிவலிங்கமாகவும், சாக்த சமயத்தில் இயக்க நிலையை சக்தியாகவும், வைணவத்தில் ஒளியையும் சுழற்சியையும் விஷ்ணுவாகவும், சௌரவ சமயத்தில் ஒளியையும் வெப்பத்தையும் சூரியனாகவும், காணபத்திய சமயத்தில் 5 தன் மாத்திரைகளை ஆணி முகனாகவும், கௌமார சமயத்தில் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற காந்தத்தின் 6 சிறப்பு இயக்கங்களை கந்தனாகவும் தேர்வு செய்து தெய்வங்களாக வணங்கினர். கிறிஸ்துவ சமயத்தில் பரம மண்டலத்தில் இருக்கும் பிதாவே என்று பிரபஞ்சத்திற்கு தந்தையாக உள்ள சுத்தவெளியை தெய்வமாக கிறிஸ்தவர்கள் வணங்குகின்றனர். கடவுளின் ஆட்சி உன்னுள்ளேயே இருக்கிறது, தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் யூ என்று இயேசுநாதர் சொன்னார். இதே கருத்தை வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கள் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்று திருமூலர் சொன்னார். இஸ்லாமிய சமயம் அனைத்துமாகி அனைத்தையும் பரிபக்குவம் செய்து அனைத்தையும் இயக்குகின்ற அல்லாவிற்கே அனைத்து புகழும் சேரும் உருவமற்ற இறைநிலையை குரான் விளக்குகிறது. ஆதி மூலமாகிய சுத்தவெளியை இருநிலை என்றும், தெய்வம் என்றும், அல்லாஹ் என்றும், பிதா என்றும் மதிப்புமிக்க வார்த்தைகளால் நாம் குறிப்பிடுகிறோம். எடுத்துக்காட்டாக, ஒரு துளி தண்ணீரை யாரும் உருவாக்க முடியாது. ஆனால் அந்த தண்ணீருக்கு புது புது பெயர்களை வைத்தோம். வெள்ளம், இது மலையாளம், தெலுங்கில் நீலு, இந்தியில் பானி, ஆங்கிலத்தில் வாட்டர் என்றும் நாம் கொடுத்துள்ளோம். அதை போலவே மூலம் ஒன்றுதான். அந்த மூலமான சுத்தவெளிக்கு புது புது பெயர்களுடன் தெய்வங்களாக உருவாக்கி கொடுத்துள்ளோம். வெளி ஒன்றே, அதுவே பிரபஞ்சத்தின் ஆதி. தூய வெளி பிரபஞ்சமாக எழுச்சி பெற்றதால் அதை ஈஸ்வர் என்று சொல்கிறோம். ஈஸ்வர் என்றால் எழுச்சி பெறும் தன்மை. இந்த எழுச்சியைத்தான் திருப்பள்ளி எழுச்சியாக கருதுகிறோம், போற்றுகிறோம். எனவே அல்லாஹ் என்றாலும் ஈஸ்வர் என்றாலும் இப்பிரபஞ்சத்தின் ஆதி நிலைதான்
என்ற விஞ்ஞான பார்வையை முற்றுமுணர்ந்த முழுமையான பார்வையை நமக்கு தருகிறது வேதாத்திரியம். ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான் என்றாரே மகாத்மா. அவரது பார்வையும் இதுவே. பிரம்மம் ஈஸ்வர் என்பது மட்டுமல்ல, சுத்தவெளியின் பெயர்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ. அம்பரமே ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் என்பார் ஆண்டார். எங்கும் ஏகமாக இருக்கிற அம்பரத்தின் பெயர் ஏகாம்பரமாயிற்று. வெளி என்பதற்கு இன்னொரு பெயர் அரங்கம். இதனோடு திரு சேர அது திருவரங்கம் ஆயிற்று. வெளிதான் அனைத்துக்கும் மூலமாக இருப்பதால் அதுவே அனைத்துக்கும் நாதன், தலைவன். ஏகாம்பர நாதனும் அதுவே. எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்திருப்பதால் வெளியை சிவம் என்று சொல்லலாம். சிவம் என்றால் பரிபூரணமாக எங்கும் நிறைந்திருப்பது. நாதனாகிய சுத்தவெளியே உலகத்தின் மூலம். எனவே அந்த சுத்தவெளியை உலகநாதன் என்றும் ஜெகந்நாதன் என்றும், ஜெகம் என்றால் உலகம், விஸ்வநாதன் என்றும், விஸ்வம் என்றால் உலகம், பூமிநாதன் என்றும் லோகநாதன் என்றும் அழைக்கின்றோம். ஒவ்வொரு ஜீவனிலும் சித்தாக விளங்குகின்ற அறிவுக்கு வெளியே மூலமாதலால் வெளியை சித்தர்கள் நாதன் என்றும், சித்துக்கு மூலம் அம்பரம் வெளி, அதுவே நமது நாதன் என்றும் எண்ணும் பொழுது அதை சிதம்பரநாதன் என்றும் எண்ணற்ற பெயர்களால் வெளியை நாம் அழைக்கின்றோம். எத்தனை பெயர்கள் இருந்தால் என்ன, தெய்வமாகிய வெளி ஒன்றுதானே. தானொரு தானாய் தானாய் தானொரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளக்கும் ஒரு தனிப்பொருளே என்பார் வள்ளலார். அந்த ஒரு தனிப்பொருளே வெளி. ஏகமாக ஒன்றாக இருந்த வெளிதான் அநேகமாயிற்று என்பதையும் வள்ளலார் குறிப்பிடுகிறார். ஏகம் அநேகம் என பகர் வெளியெனும் ஆகம சிறப்பை அருட்பெருஞ்சோதி. அறிவும் ஆற்றலமாக மெய்ப்பொருளாகிய வெளி அனாதி. ஆனால் அதற்கு நாம் வைத்த பெயர்கள் அனாதி அல்ல. ஒரு நாமம் இல்லாத இறைவனுக்கு 1000 திருநாமங்கள் சூட்டுகிறோம். பெயர்கள் அனைத்தும் மனிதன் தோன்றியதற்கு பிறகு மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டவை. ஒரே தெய்வம், ஆனால் அதற்கு 1000 பெயர்கள் என்பது ஞானத்தின் உச்சம். அதுவே விஞ்ஞான பார்வை. அதற்கு மாறாக ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு தெய்வம் என்று நினைப்பது அஞ்ஞானத்தின் அதல பாதாளம். 2 கூட அல்ல, ஒன்றுதான் என்று வலியுறுத்துகிற அத்வைத தத்துவத்திற்கு முற்றிலும் முரணானவை பல தெய்வ கோட்பாடும் அவைகளுக்கு நாம் கற்பித்த வெவ்வேறு விதமான விருப்புகளும் வெறுப்புகளும் அஞ்ஞானத்தில் மூழ்கி அவதியுறுகிற மனிதர்களை மீட்பதற்கான பக்குவத்தை நமக்கு தர வல்லதே விஞ்ஞானபூர்வமான வேதாத்திரிய இறை தத்துவம். இந்த வெளியே நமக்கு மூலமாதலால் இதனை தாய் என்றும் தந்தை என்றும் அப்பன் என்றும் ஒப்பில்லாத அப்பன் அல்லது ஒப்புளி அப்பன் என்றும் ஞானிகள் சொத்தவெளியை பல நாமங்களால் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு பெயரும் ஒரு தெய்வம் என்று நினைத்த போதுதான் தத்துவம் தடம் புரண்டது. தெய்வம் பலவாக சொல்லி பகைத்தீயை வளர்ப்பவர் மூடர். உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஒரு பொருளானது தெய்வம் என்று பாரதியார் நமக்கு ஒரு காலம் என்றார். பாரதியார் நாம் ஒரு காலம் மறக்க முடியாது. இறைவழி வெற்றிடமில்லை, பேராற்றல் உடையது. இந்த தத்துவ விளக்கத்தில் சுத்தவெளிதான் தெய்வநிலை என்று கூறுவது பெரும்பாலோருக்கு வியப்பாகவும் நம்ப முடியாத ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. இறைவழி என்பது வெற்றிடம்தானே, அதற்கு சக்தி எப்படி இருக்கிறது? இந்த உண்மையை நிரூபிப்பதற்கோ உணர்ந்து கொள்வதற்கோ என்ன சான்றுகள் என்ற ஆராய்ச்சியும் சந்தேகமும் சிந்தனையாளர்களிடம் ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு சில உண்மைகள் எடுத்துக்காட்டாக இங்கு விளக்கப்படுகிறது. இந்த பூமியின் எடை எவ்வளவு இருக்கும்? பல கோடிக்கணக்கான டன்கள் இருக்கும் என்று விஞ்ஞானிகளால் யூகிக்கப்படுகிறது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் 9 கோடி மைல்களாகும். பூமி சூரியனின் நீள்வட்ட பாதையில் சுற்றி வர 1 வருட காலமாகிறது. சூரியனுடைய எடையோ பூமியின் எடையை விட 20 லட்சம் மடங்கு பெரியதாக இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கணக்கிடுகிறார்கள். இவை இரண்டின் எடையை சேர்த்து யூகித்து பார்த்தால் எவ்வளவு இருக்கும்?
இவை இரண்டும் எங்கே இருக்கின்றன? அவை ஒன்றையொன்று சுற்றி கொண்டு கொண்டு அவை ஒன்றை ஒன்று சுற்றி கொண்டு இருந்தாலும் சுத்தவெளியில்தானே மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. தாங்கும் பொருள் வலிதா மிதக்கும் பொருள் வலிதா என்று ஆராய்ந்தால் தாங்கும் பொருள்தான் வலிது என்று அறிவோம். சுத்தவெளிதான் சூரியனையும் பூமியையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே சுத்தவெளிதான் வலிமையானது, சுத்தவெளி பேராற்றல் உடையது என்று விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே சுத்தவெளி வெற்றிடமில்லை. சூரியன், பூமி, மற்ற கோள்கள் அனைத்தும் சேர்ந்த சூரிய குடும்பம் வரையில் கணக்கிட்டால் அவை நம்மால் அளக்க முடியாத அளவு எடை உடையதாக இருக்கின்றன. இதே போன்று பல லட்சங்கள் சூரிய குடும்பங்கள் சுத்தவெளியில் உலவிக் கொண்டு இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சுத்தவெளிதானே தாங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு எடையுள்ள பொருட்களை எல்லாம் லேசாக தண்ணீர் மிதக்க விட்டு கொண்டிருப்பது சுத்தவெளிதான் என்றால் அதன் ஆற்றல் எத்தகையதாக இருக்கும். அதனால்தான் அந்த பெருவெளியே எல்லாம் அல்ல முழுமுதற் பொருளான இறைநிலை என்று போற்றுகிறோம். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட்டதாய் என்னும் அரூபம் யாது? பட்டப்பகலில் வானில் விண்மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கவை எந்த நாளும் காணா. எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? இரவில் வானில் நட்சத்திரங்களை பார்க்கிறோம். அதையே பகலில் பார்த்தால் நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. அதுபோல் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இரவு பகல் என்று எந்த நாளும் காண முடியாது இல்லையா? அதனால் வானில் நட்சத்திரங்களே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எது பேராற்றலாக இருக்கிறதோ அதைத்தான் தெய்வம் என்கிறோம். இங்கே சுத்தவெளி எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியாக அதன் இருக்க ஆற்றலே பேராற்றலாக விளங்குகிறது. எனவே எது தெய்வம் என்ற கேள்விக்கு சுத்தவெளியே தெய்வம் என்று நமக்கு அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் காட்டுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள்.